பொங்கல்மணி என்ன சார் நீங்கள் பொதுவாக விஜய் பற்றி கொஞ்சம் ஒரு சாஃப்ட் கார்னராகவே டீல் பண்ணுறாங்களே. அதிமுக பெரிய அளவில் அவரை கண்டிச்சோ இல்லைன்னா அவருக்கு ஆதரவாகவோ எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் ஒரு மென்மையான போக்கை கடைப்பிடிக்கிறாங்க. ஒன்று இன்னொன்று இப்போ தனியார் சார் சொன்னது சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு ஏதோ வெற்றி விழாக்கு பேரணிக்கு வர்ற மாதிரி வெளியில் வந்தார், அதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குங்க மாதிரி சொல்கிறாப்புல தனியார் சார். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? அப்படி ஏதாவது உள்தலையீடு இருக்குமா? இல்ல சார், நீங்க ஒருபுறம் காங்கிரஸ் கட்சியோடு வழிய சென்று காங்கிரசும் பேசியது விஜயும் பேசினாங்க இல்லைங்களா? அப்ப என்ன சொல்றீங்க? இப்போ அதிமுக போச்ச 3 மாதத்துக்கு முன்பே சொன்னார் விஜயோடு நிச்சயமாக இல்லைன்னு சொன்னாரு. இப்ப நேற்று முன்தினமும் அதே மாதிரி சொல்லிட்டாரு. நிச்சயமா சார், அதிமுக விஜயோடு பேசவே இல்லை. அதாவது ஊடகங்கள் தான் இன்னைக்கு நயினார்கிட்ட கேக்குறாங்க, அப்படி பேசவே இல்லைன்னு சொல்லல, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படி டெல்லியில அவருடைய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் இன்னைக்கு கேக்குறாங்க, அது ரகசியம், பரம ரகசியம், அதை இப்போது வெளியிட முடியாது அப்படிங்கிறார். என்ன ஏதோ இல்ல சார், நான் கூட சொல்லுவேன், திமுகவை ஒட்டுமொத்தமா துடை தெரிய வேண்டும் என்று சொன்னால் விஜய் வந்தா நல்லதுதான். அது கிடையாது, அது தீனதாக கட்சியும் கிடையாது. திமுகவை தவிர அதிமுகவுக்கு எல்லா கட்சியும் எதிரி. ஆனா தனியார் கூட நண்பர்தான், யாருமே எதிரி இல்லைங்க. திமுக தான் எதிரி. அதனால வழிய சென்றாரு அழைக்கலைங்கிறது உண்மை. அதாவது அதிமுக பொதுச் செயலர் இன்றைக்கு மட்டும் இல்ல பல முறை தெளிவாகிட்டாரு, அவரோட பேசுறது உண்மை. ஆனா ஊடகங்கள் பேச வச்சதுங்க, ஊடகங்களே பேச வச்சது, ஊடகங்களே பிரித்து கொண்டு எடுத்துப்போ ரெண்டையும் உடம்பு போடுது. அப்போ விஜயோட ஊடகங்களை சொல்றதுனால ஒரு சின்ன தலையீடு, ஊடகங்கள்கிட்ட சொல்றதுனால ஒரு சின்ன தலையீடு. ஆனா ஒரு 3 முறை அவர் விசாரணைக்கு போயிருக்கிறாரு. 3 முறையும் அவர் உள்ளே போனதும் தெரியல, வெளியில வந்ததும் தெரியல. இந்த கடைசி முறை போகும்போது அதுக்கு முந்தைய நாள் போறாரு. அப்பதான் அந்த பேச்சு உச்சகட்டத்துக்கு போகுது. அந்த போவதற்கு முன்னால அனைத்து மாவட்ட செயலாளர்கள் கூட தாவேக்கா அவர் ஆலோசனை நடத்துது, கூட்டணி வேணுமா வேண்டாமான்னு. அதற்கு பிறகு அவர் கிளம்பி போறாரு. முடித்து விட்டு வெளியே வரப்போகுது. மற்ற விசாரணைகள் முடிந்து ஒரு இரவு 8-9 மணி தான் வந்தார். இதில் மாலையிலே வந்துட்டார். ஒரு 5 மணி 6 மணிக்கு ஆஃபீஸ் மூடுறதுக்குள்ளேயே அவர் வந்துட்டார். அந்த விசாரணையில் வரும்போதும் பெரிய மகிழ்ச்சியாக வந்தார். அதனால் ஒரு சின்ன சந்தேகம், ஒருவேளை இவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட ஏதோ உடன்பாடு ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. ஆனால் இப்போது வரை அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான தகவலும் இல்லை. ஆனால் இன்று வரை அதிமுக பாஜக விஜயை நேரடியாக கடுமையாக விமர்சித்து இந்த தேர்தல் களத்தில் எதுவும் பேசவில்லையே. அதனால் ஏதாவது அதில் உள் தொடர்பு இருக்குமா அப்படிங்கிறத நான் மணிகண்டன் கேட்கறது சார். அதாவது சோகமா வந்தா பிஜேபி மிரட்டி விட்டுன்னு சொல்றாங்க, சிரிச்சுட்டு வந்தாங்கன்னா பிஜேபியோட ஏதோ கூட்டணி பேசியிருப்பாங்களோ சந்தேகம் வருதுங்கிறாங்க. எதைத்தான் பண்ணுவீங்கன்னு தெரியல. ஒரு மனிதனுக்கு மனித தன்மையும் அவனோட சிரிப்பு அவனு சோகம் தான். அப்ப 2 வெளிக்காட்டுகிற போது இந்த மாதிரி ஊடகங்கள்ல நாங்க உங்களை சொல்ல ஒரு சில திமுக ஆதரவற்ற ஊடகங்கள் இதை ஒரு செய்தி ஆக்கி தாவேக்காவை மறுக்க செய்து அதிமுக பலவீனமா இருக்கிறத காட்டுகிற முயற்சியில தொடர்ந்து ஈடுபடுறாங்க. இதுல அதிமுக எந்த வகையிலும் பொறுப்பாளருங்க. தாவேக்காவுடைய அந்த தேர்தல் போட்டி என்பது நிச்சயமாக திமுகவை முற்றிலும் பாதிக்க செய்யும். இதான் உண்மையான விஷயம். எனவேதான் எப்படியாவது சேர்ந்து விடக்கூடாது என்பதுல திமுக உறுதியா இருக்குது. அதுக்காக செய்தி பரப்புறாங்க. அதாவது திமுக முதலிடம், தாவேக்கா 2ஆம் இடம் எங்க செய்தியும் பரப்புறாங்க. அப்போ இப்படி பரப்புற போது கூட்டணி அமையாம தனியாக நிற்காதீங்களா? அப்ப தனியாக நின்றால் தங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும் என்று திமுக விரும்புது. ஆனா நிச்சயமாக திமுகவுக்கு மிகப்பெரிய அந்த சோகமான ஒரு சூழ்நிலை இந்த 26 உருவாக்க போதுங்க. ஏன்னா திமுக குறித்து நான் சொன்னா தப்புங்க, அடித்தட்டு இருக்கிற மக்களை கேட்டு பாருங்க, எல்லா மக்களும் திமுக வெறுக்கிறாங்க. எனவே இந்த வெறுப்பை விஜய் உணர்ந்திருக்காங்க. இன்னைக்கு நடைபெற அந்த போராட்டம் தனியார் கேட்டு வரேன். இன்று தமிழகம் முழுவதும் ஒரு போராட்டம் நடைபெற்றது. எடப்பாடி பழனி அதிமுக பொதுச் செயலாளர் விருங்கம்பாக்கத்தில் இந்த போராட்டத்தில் பங்கேற்றார். தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு. இன்று தூத்துக்குடி மாவட்டம் அந்த விளாத்திக்குளம் அருகே ஒரு +2 மாணவி கொலையில் இதுவரை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதே போல் அந்த நாங்குநேரி இரட்டை கொலை, இதே போல் சிவகங்கையில் அந்த ஆகாஷ் இன்னொரு இந்த லாக்அப் டெத் ஒன்று. இதிலெல்லாம் தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்களால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இதை மறுத்து ஏற்கனவே உள்துறை செயலாளர் டிஜிபி ஒரு செய்தியாளர் சந்திப்பும் வைத்தார்கள். ஆனால் இன்று இந்த ஆர்ப்பாட்டம் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மைய பொருளாக இருக்கக்கூடியது இந்த சட்டம் ஒழுங்கு பாதிப்பும் பாலியல். தனியார் சார் கேட்டு வரேன், உங்களுக்கு சார் கேட்டு வரேன். அந்த போராட்டம் இது தமிழகம் முழுவதும் பொதுவாக திமுக ஆட்சியின் மீது வைக்கக்கூடிய அந்த ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதை வைத்துதான் இந்த மாநிலம் தழுவிய போராட்டத்தை இன்று நடத்தியிருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு
சரியாக திமுக தரப்பில் எதிர்வினை ஆற்றப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறீர்களா, அல்லது இந்த குற்றச்சாட்டுகளை குறைக்க வேண்டும் இல்லை நடவடிக்கைகள் உங்களுக்கு திருப்தி இல்லை என்பதை ஏற்றுக்கிறீங்களா சார்? இல்லையா, இப்போ நாட்டில் நடக்கிற எந்த குற்ற சம்பவத்தையும் ஒரு அரசு அல்லது அரசின் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிற காவல்துறை சட்டம் ஒழுங்கை குறைத்து அமைதியை நிலைநிறுத்துவதற்கு தான் அரசு இருக்குது. அதில் இந்தியாவிலேயே அதிகப்படியான தமிழ்நாடு தான் சட்டம் ஒழுங்கில் அமைதி பூங்காவாக திகழ்கிறதுல முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாட்டை நாடி நம்பி உலகம் முழுக்க இருந்து பரவி பல்வேறு நாட்டவரே இங்கே வந்து சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர்ற நாடும் நம்முடைய நாடு. தமிழ்நாட்டுக்கு இந்தியாவினுடைய பல மாநிலங்களிலிருந்து குடும்பமாய் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் தங்குதடை இல்லாமல் வந்து தொழில் செய்வதற்கும் சுயதொழில் செய்வதற்கும் தொழிலாளிகளாக பாட்டாளிகளாக உடல் உழைப்பு செலுத்துவதற்கும் தெருவோரங்களிலே கடைசியாக யாசிப்பதற்கு கூட சுதந்திரம் இருக்கிற ஒரே நாடு தமிழ்நாடு. அதனுடைய முதல் அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் ஐயா. இவ்வளவு பாதுகாப்பு இருக்கிற சுதந்திரம் இருக்கிற ஒரே நாடு தமிழ்நாடுங்கிறதை மறைப்பதற்கு இன்று என்டிஏ கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடியாரும் திட்டமிட்டு அரசின் மீது அவதூறுகளை அள்ளி தெளித்திருக்கிறார்கள். நாட்டு மக்கள் இதை நம்பவில்லை. இப்போ எங்கள் பொங்கலூர் மணிகண்டன் உட்பட எங்கள் பொதுச் செயலாளர் உட்பட இதை எல்லா தேர்தல்களையும் சொன்னாங்க. கடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் கூட சொன்னாங்க 2024. மக்கள் அதை ஏற்கலை. ஏன்னா அரசு குற்றவாளிகளை பாதுகாக்கவில்லை. அரசின் கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறை எந்த குற்றவாளிகளிலும் இப்போ கூட நீங்கள் ஒரு தலைநகர் சென்னையில் தொப்பை கணேசன் ஒரு சகோதரரை ஒரு ஒரு சரித்திர பதிவேட்டு குற்றத்தில் இருந்தார், அவரை கூட என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அப்ப எல்லா இடத்துலையும் சட்டம் ஒழுங்கு கெடுத்துறதுக்கு அப்ப இவங்களே என்ன சொல்றாங்க, லாக்அப்ல இறந்தா ஆகாசுக்காக அங்க போராடுறாங்க. குற்றவாளிகள் மீது இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படலை, குற்றவாளிகள் காவல்துறையே தாக்குறாங்கன்னு ஒரு வகை இப்படியும் பதில்